டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சகோதர சகோதரிகளே வணக்கம். முடியாத்தம் குமரன். நண்பர்களே, தமிழகத்தைச் சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருந்தார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். இப்பொழுது மராட்டிய மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கிறார், கவர்னராக இருக்கிறார். அவர் சொந்த ஒரு கோவைக்கு வந்து விட்டு இன்றைக்கு கோவை விமான நிலையத்திலே பத்திரிகையாளரை சந்தித்து பத்திரிகையாளர் மத்தியிலே ஒரு பேட்டி அளிக்கிறார். அங்கே என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரியாதைக்குரிய மராட்டிய மாநிலத்தினுடைய கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்ம ஆளுநர் இருக்கார்ல, நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆளுநர், கவர்னர், தமிழ்நாடு கவர்னர், மிகுந்த மரியாதைக்குரிய RSS ரவி. RSS ரவி வந்து ரொம்ப நல்லவராம். ஆமாம், ரொம்ப நல்லவராம், நல்ல உத்தமராம். அவரை மாதிரி ஒரு நேர்மையானவர் இந்த உலகத்திலே கிடையாதான். பரிசுத்தமானவராம். அவர் வாய் திறந்து பேசினார்னா அப்படியே புஷ்பங்கள் மலர்கள் கொட்டுற மாதிரி ரொம்ப மங்களகரமான வார்த்தை தான் பேசுவாராம். நல்ல உணர்வாளராம். அவர் சொல்றபடி நம்மெல்லாம் கேட்கணுமா. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, நம்ம கவர்மெண்ட் திராவிட மாடல் அரசு, அவர் பேச்சு கேட்கணுமா, அவர் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கணுமா. அவர் அவ்வளோ நல்லவராம். RSS ரவி மிகுந்த மரியாதைக்குரிய ஆளுநர், ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் RSS ரவி சச் ஏ குட் பர்சனா அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. யாரு? இல்லை, ஒரு கொட்டியில் ஒரு மட்டைங்க. மராட்டி மாநிலத்தின் கவர்னர், தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன். அவர் ரொம்ப நல்லவர். அவர் சொல்படி நீங்கள் கேளுங்க, நாடு விளங்கிடும். அந்த ஆளு RSS கொள்கை பொறுப்பு செயலாளராக, பிஜேபி மாநில தலைவராக இங்கே செயல்பட்டுன்னு கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் எதிர்ப்பா இல்லை, நம்ம தமிழ் இனத்திற்கே, தமிழ் மொழிக்கே, தமிழ் கலாச்சாரத்திற்கே, திராவிடத்திற்கே எதிர்ப்பா ஒரு ஆரிய கூட்டத்தினுடைய ஒரு ஆரிய புரோக்கராக இன்றைக்கு தலைமை சங்கியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த RSS ரவி ரொம்ப நல்லவராம். அவர் பேச்சு சொல்படி நம்ம கேட்கணுமா. அது என்ன நீங்க ஒன்றிய அரசுன்னு சொல்றது? அப்ப இது ஒரு பஞ்சாயத்து போர்டுன்னு சொல்லிட்டா தமிழ்நாடு, யார் அவர் சிபி ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, அப்ப இது பஞ்சாயத்து போர்டுன்னு சொல்லிட்டா, அப்ப ஊராட்சின்னு சொல்லிட்டா. டாஸ்மாக் கடை கலாச்சாரம் நிறைய இருக்குது, பார்த்துங்கன்னு நான் ஒன்று சொல்லிட்டா. இந்த கவர்னர்லாம் இருக்கீங்கல்ல, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். RSS ரவி எப்படிப்பட்டவர்னு சொல்லி முதலமைச்சர் தலைவர் தளபதிக்கு தெரியும். RSS ரவிக்கு மட்டும் இல்லை, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே, நீங்களும் கவர்னர் தானே, உங்களையும் சேர்த்து சொல்கிறேன். உங்களை மாதிரி எல்லா கவர்னர்களுக்கும் ஆல் இண்டியா லெவலில் செக்கு வச்சு உங்களெல்லாம் பவர் இல்லாமல் ஆக்கி, ரப்பர் ஸ்டாம்ப் பண்ணாலே டம்மி தான், அதுலேயே பவர் இல்லாமல் உங்களெல்லாம் பவர் இல்லாமல் ரப்பர் ஸ்டாம்ப் ஆக்கிட்டார் எல்லா கவர்னர். யாருன்னு கேட்டால், உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், தேச தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், மீண்டும் 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எங்கள் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் இந்த ஆளுநராக இருந்துக்கின்னு நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் போட்ட ஆட்டம், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் துணைவேந்தரை போடுறது, நீங்கள் இஷ்டத்துக்கு துணைவேந்தர மாநாடு நடத்துறது, கவர்மெண்ட்டை கேட்காம பார்த்தார் தலைவர் தளபதி. நேராக கோர்ட்டுக்கு போனார். இனிமே வேந்தர்கள் என்று சொன்னால் முதலமைச்சர், துணைவேந்தர்களை முதலமைச்சர் அரசு தான் நியமிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கிலே தலைவர் தளபதி வெற்றி பெற்று அனைத்து மாநில கவர்னர்களுக்கு செக் வச்சு உங்களெல்லாம் பவர் இல்லாமல், எலக்ட்ரானிக் எல்லாம் போஸ்ட்மேன் தான், அதுலயும் பவர் இல்லாத போஸ்ட்மேன், ரப்பர் ஸ்டாம்ப்லேயே பவர் இல்லாம டப்பி ரப்பர் ஸ்டாம்ப் எல்லா கவர்னரையும் ஆக்கினார். கவர்னர்ல அவமதிச்சு பேசணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. கவர்னர் அவமதிச்சு பேசணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஆனா நீங்க போடுற ஆட்டம், அதுவும் குறிப்பா பிஜேபிக்கு எதெல்லாம் எதிர்கட்சியா இருக்குது. இப்ப திமுக பிஜேபிக்கு, அரசுக்கு எதிரான, பிஜேபிக்கு எதிரான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யுது. அதே மாதிரி கர்நாடகம், அதே மாதிரி கேரளா, அதே மாதிரி பஞ்சாப், எங்கெல்லாம் பிஜேபிக்கு எதிரான கட்சிகள் ஆட்சி செய்கிறதோ அங்கெல்லாம் கவர்னர் அமைச்சு நீங்க போட்ட குட்டி கலட்டா கொஞ்சம் நஞ்சமா. இது இங்க ஒரு அம்மா ஒன்று இருந்துச்சு, இந்தி இசை சவுந்தரராஜன். இன்னைக்கு கூட காலைல பார்த்தா அந்த அம்மா தான் கிரவுண்டில் இப்படி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிருந்தாங்க. இப்படிலாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னு கற்றுக் கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும். ட்ரில் மாஸ்டர் ஆகிட்டுறாங்க அந்த அம்மா இப்போ எல்லாருக்கும். அவங்க போட்ட ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமா தெலுங்கானாவில், பாண்டிச்சேரியிலையும்.
உங்களுக்கெல்லாம் செக் வைக்கணும் தான் அவர் போனார் நீதிமன்றத்துக்கு. நீதிமன்றத்தில் ஒரு நல்ல தீர்ப்பை தலைவர் தளபதி பெற்று தந்தார். இனி எந்த கவர்னர்களும் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் கிடையாது. மாநில முதலமைச்சர்கள் தான் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தராக இருப்பார். மாநில முதலமைச்சர் தான் துணைவேந்தர்களை நியமிப்பார். இனி கவர்னர் அரசாங்க விஷயத்தை தலையிடக்கூடாது. உனக்கென்று எந்த பவர் கிடையாது. நீ ஒரு கௌரவ போஸ்ட். நீ போய் ஆட்சி ஒரு அரசர் போய் நீ தலையிட்டு நீ எந்த அறிவுரை சொல்லி நீ எந்த அதிகாரம் செலுத்தக்கூடாது. நீ ஒரு போஸ்ட் போகணும் வேலை வரைக்கும் நீ பாரு. அவங்க ஆட்சி நடத்துவாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முதலமைச்சர்கள் ஆட்சியாளர் என்று நீதிமன்ற தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறார். எனவே அந்த கெடுப்புல தான் இவர் சொல்றார். யாரு? திரு சிபி ராதாகிருஷ்ணன். ரவி ரொம்ப நல்லவர், ரொம்ப வல்லவர், ரொம்ப உத்தமானவர். ஆமா, அவர் மாதிரி நல்லவர் யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் சொல்றபடி நீங்கள்லாம் கேளுங்க. நாடு விளங்கின மாதிரி தான் இது சொல்லிட்டாரா? இப்போ நான் முக்கியமான விஷயம், இந்த பதிவு ஏன்னு சொல்லிட்டா அந்த முக்கியமான விஷயத்துக்கு வரேன். நான் டைரக்டா அதுக்கு வந்திருப்பேன். ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன் வாய் கொடுத்து மாட்டிக்கினார். நமது நடிகர் பத்மஸ்ரீ மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு நாடாளுமன்றத்தின் மாநில உறுப்பினர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற உலகநாயகன் திரு கமலஹாசன் அவர்கள் தக் லைஃப்னு ஒரு படம், அதனுடைய இசை வெளியீட்டு விழா நடந்துச்சுங்க. அதுல கர்நாடகா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் கலந்துக்கினாருங்க. கர்நாடகா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அதில் கலந்துக்கினார். அங்க பேசும்போது சிவராஜ்குமாரை மிகைப்படுத்தி பேசணும். ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் 2 வார்த்தை பாராட்டி பேசணும். அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர், கன்னட மொழி தாய்மொழியாக கொண்டவர். சிவண்ணா அங்க அவர் பேரு. சிவராஜ்குமார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மறைந்த மிகப்பெரிய நடிகர். இங்க எப்படி எம்ஜிஆரோ அந்த மாதிரி அங்க ராஜ்குமார், அவருடைய மகன் தான் சிவராஜ்குமார். அவருடைய தம்பி புனித் ராஜ்குமார் சமீபத்தில் இறந்து போனார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். கர்நாடகா ஃபுல்லா புனித் ராஜ்குமாருக்கு இன்னைக்கு சிலை வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும் பொழுது எத்தனையோ நூற்றுக்கணக்கான அனாதை இல்லங்கள், ஆசிரமங்கள், யாருக்கும் எல்லாருக்கும் சம்பாதிச்ச பணம் தூக்கி கொடுத்துருக்காரு. கடவுளா பார்க்குறாங்க எல்லாருங்க. அவருடைய அண்ணன் தான் சிவராஜ்குமார். இந்த சிவராஜ்குமார் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பா மறைந்த ராஜ்குமார், சிவராஜ்குமார் எழுதி வச்ச சொத்து பூரா அனாதை இல்லத்துக்கு கொடுத்துட்டார். அவர் தான் சிவராஜ்குமார். அவர் இதில் படத்துலலாம் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படத்துலலாம் கூட சிவராஜ்குமார் நடிச்சிருப்பார். சமீபத்தில் ஜெயிலர்னு ஏதோ படம்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அதில் கூட சிவராஜ்குமார் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருப்பார். நல்ல நடிகர் சிவராஜ்குமார். பல வெற்றி படங்களை கொடுத்தவருங்க, பல வெற்றி படங்களை கொடுத்தார். அவர் பாராட்டும் போது என்ன சொல்றாரு பத்மஸ்ரீ கமலஹாசன் என்ன சொன்னார்னு கேட்டா, இங்க சிவராஜ்குமார் வந்திருக்காரு, கன்னட மண்ணிலிருந்து வந்திருக்காரு. கன்னடம் என்பது என்ன? நம் தமிழிலிருந்து பிரிந்த மொழி கன்னடம். தமிழிலிருந்து பிரிந்த மொழி கன்னடம். நம்ம தமிழ் தாய்ன்னு சொன்னா நம்ம புள்ளதான் கன்னடம். அதான் உண்மை. தமிழிலிருந்து பிரிந்த மொழி. இப்ப தமிழிலிருந்து நம் அன்னை தமிழ் உலகத்தின் சிறந்த மொழி. 6000 7000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி. கல் தோன்றா மண் தோன்றா மண் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு. எனவே இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி எது என்று கேட்டால் நம்ம அன்னை தமிழ். நம் தாய் தான், நம் மொழி, நம் தமிழ் மொழி தான் தாய். நம் தமிழுடைய பிள்ளைகள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு. அதை தான் மரியாதைக்குரிய நடிகர் கமலஹாசன் அவர்கள் நமது தமிழிலிருந்து பிரிந்த நம்முடைய பிள்ளை கன்னடம், சிவராஜ்குமார் நம்முடைய பிள்ளை, நம்முடைய சகோதரன் என்று பாராட்டினார். இங்க கன்னட மொழியை டேமேஜ் பண்ணுன்ற எண்ணம் அவருக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. எல்லா மொழியும் மதிக்கணும். ஏனென்று கேட்டால் நாமெல்லாம் திராவிட மொழிகள், நம்மெல்லாம் திராவிடர்கள். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு நம்மெல்லாம் திராவிட மொழிகள், நம்மெல்லாம் திராவிடர்கள், நம்மெல்லாம் ஒன்று. அன்னைக்கு மெட்ராஸ் மாகாணம் இருந்துச்சே, நம்மெல்லாம் ஒன்று. அதான் அவர் பேசினாருங்க. அதுக்கு ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, எப்படி கமலஹாசன் தமிழிலிருந்து பிரிந்த மொழி தான் கன்னடம், கன்னடத்துக்கு தாய்மொழி தமிழ் தான் தாய்மொழி, தமிழ் தான் தாயி, தமிழ்லேருந்து தான் கன்னடம் பிரிஞ்சிச்சுன்னு எப்படி சொல்லலாம்? அந்த வார்த்தை எப்படி கமலஹாசன் சொல்லலாம்? அப்போ நான் சொல்லிட்டா சமஸ்கிருதத்துக்கு தான் தமிழ் பிரிஞ்சிச்சு, அப்போ நான் சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இந்த ஆரிய புத்தி சங்கி புத்தி விட்டு போதா பார்த்தீங்களா? சமஸ்கிருதம் தான் யார் எந்த மொழி? சமஸ்கிருதத்துக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. தெய்வங்கள் பேசின மொழி என்றான். சமஸ்கிருதத்துக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னும் சிந்து நதி, அந்த நதி, இந்த நதி, என்னவோ நதின்னு எல்லாம் சொல்றாங்க. அவங்க அந்த பாப்பானுங்க பேசுற சங்கிங்க பேசுற மொழி என்னன்னு எனக்கு தெரியல. அது
அது என்னென்னோ சொல்கிறானுங்க. அந்த 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 என்னென்னோ நதி என்ன கேட்டால் அந்த நதி பூமி மேலே ஓடாதான். இப்போ நம்ம காவேரி போகுது, அந்த மாதிரி பூமி மேலே ஓடாதான். நம்ம வைகை தண்ணி போகுது, அந்த மாதிரி பூமி மேலே ஓடாதா. கங்கா, பிரம்மபுத்திரா, யமுனா, அந்த மாதிரி பூமிக்கு மேலே ஓடாதான். அவன் சொல்கிற நதியெல்லாம் என்ன சொல்கிறது, சமஸ்கிருதம். அந்த நதியெல்லாம் என்னன்னு கேட்டால் அந்த மனு தர்மம், அந்த நதி, அந்த மனுஸ்ருதி, அந்த நதியெல்லாம் என்னன்னு கேட்டால் பூமிக்கு உள்ளே போதான். அதுதான் சமஸ்கிருதம். அதுலேருந்து தமிழ் வந்துச்சு கேட்டால், தமிழ் வந்துச்சு நான் சொல்லிட்டா, நான் சொல்லி தான் பாறேன். உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி தான். அமெரிக்காக்காரனே சொல்லிட்டான், கார்வேடர் எல்லாமே சொல்லிட்டாங்க. கீழடியே நமக்கு வருது 2000-3000 வருஷம், தொல்காப்பியம் 3000-4000 வருஷம், அதுக்கு முன்னால் அகத்தியர். எனவே கமலஹாசன் சொன்னது கன்னடக்காரன் கண்டிக்கிறதுக்கு முன்னால அவங்க கண்டிச்சுட்டு இருக்கிறாங்க, கத்தினுக்கிறாங்க. இங்க என்னடான்னு கேட்டா திரு சிபி ராதாகிருஷ்ணன், மரியாதைக்குரிய மராட்டி மாநில ஆளுநர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எப்படி கமலஹாசன் வந்து தமிழ்ல இருந்து பிரிந்த மொழி தான் கன்னடம், கன்னடத்துக்கு தாய்மொழி தமிழ், எப்படி நீ அப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம்? எதனா அவனு கமலா இஷ்டத்துக்கு ஒன்று பேசி அவர் என்ன பேச தெரியாது பேச கரெக்டாக தான் பேசினார் கமலஹாசன். ஆமா ஆமாயா, தமிழ்லேருந்து தான் கன்னடம் பிரிஞ்சிச்சு, தமிழ்லேருந்து தான் தெலுங்கு பிரிஞ்சிச்சு, தமிழ்லேருந்து தான் மலையாளம் பிரிஞ்சிச்சு, தமிழ்லேருந்து தான் துளு பிரிஞ்சிச்சு. நம்மெல்லாம் ஒன்று, நம்ம தமிழர்கள், கன்னடிகர்கள், நம்ம மலையாளத்துக்காரங்க, தெலுங்குக்காரங்க, சிக்மங்களூர், குந்தாபுரா, கொல்லூர் மூகாம்பிகே, உடுப்பி, மணிப்பால், அந்த பகுதிகளில் பேசப்படுகிற துளு மொழி, மலைநாடு துளு மொழி, நம்ம எல்லாம் ஒன்று. இதில் யாரு பெரியவன் சின்னவனெல்லாம் சொல்ல வரல நான். ஆனால் மூத்த தாய் தானே பெருசு ஆயிருந்தாலும், நமக்கு உயிர் கொடுக்குற தாய், தாய் தானுங்க பெருசு. தாய் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைங்க தான் தமிழ் என்கின்ற அந்த தாய் வயிற்றிலிருந்து பிறந்தது தான் கன்னடம், மலையாளம், துளு, தெலுங்கு. 1000 முறை சொல்லுவேன். இதுதான் உண்மை, இதுதான் வரலாறு. கன்னடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம சர்வக்னருக்கு செலவு வச்சிருக்கிறோமே, சென்னையில் கலைஞர் செலவு வச்சிருக்காரு, சர்வக்னரே இதை சொல்லியிருக்காரு. இதை தான் கமலஹாசன் சொன்னார். இதை இவர் கண்டிக்கிறார். இதை ஒன்று அங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அங்கே கர்நாடகாவில் இதை எடுத்துக்கணும் பிஜேபிக்கான அரசியல் பண்ணுறதுக்கு. கமலஹாசன் வந்து கன்னட மொழியை கொச்சைப்படுத்திட்டார். என்ன கன்னட மொழியை கொச்சைப்படுத்திட்டாங்க? கன்னட மொழி மேலே நிறைய மரியாதை உண்டு. உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற குடியாத்த குமரன், நான் பெங்களூர் கர்நாடகாவில் பிறந்தவன். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி நான் கர்நாடகாவிலே விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன். பெங்களூரில் மெஜஸ்டிக்கில் இருக்கிற விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன். ஸ்டில் 1992, 1992 வரை நான் பெங்களூரில் இருந்தேன். எல்கேஜி, யூகேஜி, ப்ரிப்ரேட்டரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், 5th, 6th, 7th, 8th, 9th, 10th என்று 10ஆம் வகுப்பு வரை கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் தான் படித்தேன். பெங்களூரில் தான் நான் படித்தேன். அங்கே அரசியல் எனக்கு நல்லா தெரியும். அங்கே மொழி வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க, காவேரி தண்ணி பிரச்சனை வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க. இப்போ கமலஹாசன் சொல்லிட்டாராம், கன்னட மொழியை கொச்சைப்படுத்திட்டார்னு சொல்லி. அங்கே பிஜேபியில் அந்த எடியூரப்பான ஒருத்தர் இருப்பாருங்க, முன்னாள் முதலமைச்சர். அந்த ஆள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 90 வயசு ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வயசு அவர் மேலே போக்சோ கேஸ் இருக்குது, எடியூரப்பா மேலே. இந்த வயசில் போக்சோ கேஸு. மேடிலே ஒரு வயசு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தான் அந்த ஆள். பிஜேபிக்காரனா எப்படி இருப்பான்? பாலியல் ஜல்சா கட்சி பிஜேபிக்காரனா எப்படி இருப்பான்? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி தானே இருப்பான் அவன். மேடிலே முத்தம் கொடுத்தான். அந்த ஆள் இந்த பிரச்சனை பெருசாக்கலாம். கமலஹாசன் இப்படி பேசிட்டாரு. இப்படி இன்னொருத்தங்கிறான், அங்கே புறம்போக்கு பையன் ஒருத்தங்கிறான் கர்நாடகாவில். யாருன்னு கேட்டால், எனக்கு கன்னட மொழி மீது நிறைய மரியாதை உண்டு, கன்னட அமைப்புகள் மீது நிறைய மரியாதை உண்டு. கன்னட ராஜோத்சவா வருஷம் நான் போய் இன்றைக்கும் சின்ன வயசுலேருந்து கொடி ஏற்றிருக்கிறேன். இன்றைக்கும் போய் கொடியேற்ற ஃபங்க்ஷன் இன்றைக்கும் நான் போகிறேன். பெங்களூரில் நாங்கள் வாழ்ந்த பகுதியில் தமிழ் மொழி மீது எந்த அளவுக்கு மரியாதை இருக்கிறதோ அந்த அளவுக்கு கன்னட மொழி மீதும் மரியாதை உண்டு. ஏனென்றால் அங்கே பிறந்து அங்கே கன்னடம் படித்திருக்கிற காரணத்தால். ஆனால் கர்நாடகாவில் இருக்கும் பொழுதே நான் தமிழனாக வாழ்ந்தேன். அண்ணாமலை மாதிரி அங்கே போய் நான் கன்னடிகா, ஐ ஃபீல் ப்ரவுட் டு சே ஐம் கன்னடிகா, நான் தமிழ் இல்லா, நான் கன்னடிகா. நாங்கள் போய் பவுடுஸ்வாலை பார்த்தோம் பார். அப்படி இல்லை, ஸ்கூலில் படிக்கும் போதே தமிழ்கார பசங்க தான் சேர்ந்து சுற்றுவேன். இருந்தாலும் கன்னடம் மீது மரியாதை உண்டு, கன்னட மொழியின் மீது மரியாதை உண்டு. ஆனால் அங்கே இன்னொருத்த புறம்போக்கு பையன் ஒருத்தக்கிறான். யாருன்னு கேட்டால் வாட்டாள் நாகராஜன் ஒரு புறம்போக்கு பையங்கிறான். அவன் இந்த பிரச்சனை எடுத்துக்கான். அவனுக்கு இதே வேலை. அவனை தமிழ்கார பார்த்தா பிடிக்காது. அந்த புறம்போக்கு பையனுக்கு காவேரி பிரச்சனைனா அவன் தான் பெருசாக எடுப்பான். தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, அவன் தான் பெருசாக எடுப்பான். பெங்களூரில் தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பெங்களூரில் ஓடுறதே தமிழ் படம் தான். கன்னட படமும் ஓடுது. அதுக்கு நான் கன்னட படத்தை கொச்சைப்படுத்தி பேசலை. புனித் ராஜ்குமார்லாம் பவர் ஸ்டார். புனித் ராஜ்குமார் படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா 100 நாள் பிச்சுன்னு போவோம்.
அதே மாதிரி சிவராஜ்குமார் படம் வந்துச்சுன்னா 100 நாள் ஓடும். நிறைய நடிகர்கள் அங்கே இருக்காங்க, பேர் மறந்து போச்சு எனக்கு. நிறைய நடிகர்கள் இருக்காங்க அங்கே. அப்போ சங்கர் நாகன் ஒரு மிகப்பெரிய நடிகர், அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். அவர் படம்லாம் 100 நாள் ஓடும். டைகர் பிரபாகர் அவர் படம்லாம் 100 நாள். ராஜ்குமார்னா சொல்ல தேவையில்லை, எம்ஜிஆர் மாதிரி 1 வருஷம் படம்லாம் வந்துச்சுன்னா. பங்காரத மனிஷா, பல படங்கள், ஒசபெலக்கு, நிறைய படம், அது எக்கச்சக்கமான படம். அதே மாதிரி தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நல்லா ஓடும். கன்னடக்காரெல்லாம் போய் தமிழ் படத்தை பார்ப்பாங்க. அப்போ ஒரு தமிழ் படம் நல்லா ஓடிச்சுன்னா, இந்த வாட்டாள் நாகராஜகரான் பாரு, இந்த கண்டனுக்கு போந்தான், விருந்தாளிக்கு போந்தான், இந்த போர்வக் பையன், இவன் போய் என்ன பண்ணுவான்னா அங்கே போய் கரெக்டாக பண்ணுவான். காவேரி தண்ணி பிரச்சனை வந்துச்சுன்னா அது காவேரி தண்ணி பாட்டுக்கு அது போயின்னு இருக்கும். அங்கே டேம் எல்லாம் ரொம்ப அவங்களுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் கிடைச்சி அவங்க திருப்தி ஆகி அந்த உபரி தண்ணி தான் நமக்கு வரும், அதை போய் கரெக்டாக பண்ணுவான். அவன் என்ன பண்ணுறான், இந்த பிரச்சனை கையில் எடுத்துன்னு வாட்டாள் நாகராஜ் என்ன பண்ணுறான், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். நடிகர் கமல்ஹாசன் வந்து கன்னடத்தை கொச்சைப்படுத்திட்டார். கன்னடத்தை என்னையா கொச்சைப்படுத்துறாங்க? கன்னடத்தை எவனும் கொச்சைப்படுத்த முடியாதுயா. தமிழுக்கு என்ன வரலாறு இருக்கிறதோ அதே போல் கன்னடத்துக்கும் வரலாறு இருக்கிறது. என்னன்னா, கன்னடத்துக்கு தாய் தமிழ், தமிழனுடைய பிள்ளைதான் கன்னடம். அதுதான் நாங்கள் சொல்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அதான் நாங்கள் சொல்கிறோம். இந்த வாட்டாள் நாகராஜ் அவர் எடுத்துக்கிறான், அதில் டிவியில் எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கின்னு இஷ்டத்துக்கு கமல்ஹாசனை திட்டுறது. இந்த கர்நாடகாவில் இவங்க எடுத்துக்குவாங்க. என்னென்னு கேட்டால், அதாவது ஒரு காவிரி பிரச்சனைட்டா முதலமைச்சர் படத்தை போட்டு எரிக்கிறது, பாடை மாதிரி தூக்கின்னு போகிறது. என்ன சொல்கிறது, ஒரு சகோதர பாசம் இருக்கணும். இது வரைக்கும் ஒரு கன்னடிகன் கூட தமிழ்நாட்டில் தாக்கியது கிடையாது. அதுக்கு முதலமைச்சர் தளபதி அனுமதிக்க மாட்டார். அன்னைக்கு கலைஞர் இருந்த நேரத்தில் சரி, எங்கள் சகோதரனை தான் நாங்கள் பார்க்குறோம், கன்னடக்காரர். எங்கள் சகோதரியை தான் பார்க்குறோம் நாங்கள், கன்னட சகோதரிகளை நாங்கள் வேற்றுமையாக பார்க்குறது இல்லை. ஆனால் அவங்க அப்படி பார்க்குறாங்க. அதுக்கு காரணம்னு கேட்டால், இந்த வாட்டாள் நாகராஜ் மாதிரி ஆளுங்க, அந்த எடியூரப்பா மாதிரி ஆளுங்க. இதே மிகுந்த மரியாதைக்குரிய கர்நாடகா மாநிலத்துடைய முதலமைச்சர், கர்நாடகா மாநில முதலமைச்சர் மரியாதைக்குரிய சித்தராமையாவாக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய DK சிவகுமாராக இருந்தாலும் சரி, இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தும் போது என்ன சொன்னாங்க, எங்களுக்கு முன்னோடி தமிழ்நாடுன்னாங்க. இந்தியை எதிர்த்தது தைரியமாக இந்திய அன்றைக்கு 14 வயதிலே கால் சட்டை போட்ட மாணவனாக டாக்டர் கலைஞர் எதிர்த்தார். இன்றைக்கும் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் எதிர்த்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் வழியில் நாங்களும், திராவிட முன்னேற்ற கழக வழியிலே, தமிழ்நாடு வழியிலே நாங்களும் இந்திய எதிர்ப்போம் சொல்லி, இந்திய எதிர்க்கும் பொழுது தமிழ்நாடு தான் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய நாங்கள் பின்பற்றோம்னு சொன்னீங்கல்ல, அது வரவேற்கத்தக்கது. நம்ம மாநிலத்தில் தமிழ்நாடுனா தமிழுக்கு தான் முக்கியத்துவம், கர்நாடகம்னா கன்னடத்துக்கு தான் முக்கியத்துவம், ஆந்திரா தெலுங்கானா தெலுங்கு தான் முக்கியத்துவம், கேரளானா மலையாளம் தான் முக்கியத்துவம். ஏன் மகாராஷ்டிரா ஹிந்தி வேணாம் நானே? அந்த மாநிலத்துக்கு தொடர்புடைய மொழி அது. மகாராஷ்டிராவில் திமுக மாதிரி நாங்களும் இந்திய எதிர்ப்போம் மகாராஷ்டிராவில் சொன்னாங்களே. ஸோ எல்லா மொழிக்கும் ஒரு வரலாறு இருக்குது. எந்த மொழி எதிரியா பார்க்கக்கூடாதுன்னா, இதை போய் என்னவோ கமல்ஹாசன் பேசிட்டார்னு சொல்லி கன்னடத்தை வந்துட்டு கொச்சைப்படுத்திட்டாங்க. கன்னடத்தை யாரும் கொச்சைப்படுத்தலைங்க, ಕನ್ನಡತೆ ಯಾರು ಕೊಚ್ಚೆಪಡ್ತಲ್ಲ. ನಾನು ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವನು, 10ನೇ ಕ್ಲಾಸ್ ತನಕ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಓದ್ದವನು. ಮೊದಲು ಆ ಅಂತ ಬರೆದಿದ್ದ ಅಕ್ಷರ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬರೆದೆ. ನಾನು ಮಾತೃಭಾಷೆ ತಮಿಳ್ ಮೇಲೆ ನನಗೆ ಎಷ್ಟು ಅಭಿಮಾನ ಇದೆಯೋ ಅಷ್ಟೇ ಅಭಿಮಾನ ನನಗೆ ಕನ್ನಡದ ಮೇಲೆ ಇದೆ. ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ಮಾತೆ ಈಗಲೂ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ನಾನು ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಬನಶಂಕರಿಯಲ್ಲಿದ್ದೆ, ಬೇಂದ್ರೆ ನಗರ ಕದ್ರೇನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಇರುವಾಗ ನಾವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ಕನ್ನಡ ರಾಜ್ಯೋತ್ಸವ ಬಂದರೆ ನನ್ನ ಸ್ವಂತ ದುಡ್ಡಲ್ಲಿ ನಾನು ಬಾವುಟ ಆರಿಸ್ತಾ ಇದ್ದೆ. ಕನ್ನಡ ಬಾವುಟ, ರಾಜ್ಯೋತ್ಸವ ಬಾವುಟ ನಾನು ಆರಿಸ್ತಾ ಇದ್ದೆ. ಶಂಕರ್ನಾಗ್ ಅವ್ರು ತೀರ್ಕೊಂಡಾಗ ಶಂಕರ್ನಾಗ್ ಫೋಟೋ ರೋಡಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ಟು ಆ ವಯಸ್ಸಲ್ಲೇ ಎಲ್ಲರೂ ಆ ರೋಡೆಲ್ಲ ಬ್ಲಾಕ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಅವತ್ತೆಲ್ಲ ಕುತ್ಕೊಂಡು ಭಜನೆ ಆಡಿದ್ವಿ. ಚೆನ್ನಾಗಿ ನಂಗೆ ಜ್ಞಾಪಕ ಇದೆ. ಅಷ್ಟೊಂದು ಮರ್ಯಾದೆ ಉಂಟು ಕನ್ನಡದ ಮೇಲೆ, ನಮಗೂ ತಮಿಳ್ನವ್ರಿಗೂ ಉಂಟು. ಕಮಲಾಸನವ್ರು ಏನು ಹೇಳಿದ್ರು, ಶಿವಣ್ಣ ಅವ್ರು ಬಂದಿದ್ದರು ಪಾಪ ಅವ್ರನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಏನೇನೋ ಮಾತಾಡಿ. ರಾಜ್ಕುಮಾರ್ ಅವ್ರ ಮಗ ಅವರು, ಪುನೀತ್ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅಣ್ಣ, ಅವ್ರು ಏನು ಮಾಡಿದ್ರು ಬೇರೆ ದಾರಿ ಇಲ್ಲ, ನನಗೇನು ಮಾತಾಡಿದ್ರು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಏನೋ ಒಂದು ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹೇಳಲಿ ಪರವಾಗಿಲ್ಲ, ತಪ್ಪಿಲ್ಲ. ಅದೇ ಅವ್ರು ಕೇಳ್ಕೊಂಡ್ರು ಹೇಳೋವಾಗ. ಏನು ಹೇಳಿದ್ರು, ಶಿವಣ್ಣ ಬಂದಿದ್ದಾರೆ. ಶಿವಣ್ಣ ಯಾರು? ನಮ್ಮ ಅಣ್ಣಿನ ಮಗ, ನಮ್ಮ ಅಣ್ಣ, ನಮ್ಮ ತಮ್ಮ. ಕನ್ನಡ ಯಾರು? ನಮ್ಮ ತಮಿಳಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದ ಒಂದು ಭಾಷೆನೇ ಕನ್ನಡ, ನಮ್ಮ ತಮಿಳಿಂದ ಬಂದಿದ್ದ ಭಾಷೆನೇ ಕನ್ನಡ. ತಮಿಳ್ ಅಮ್ಮ ತಮಿಳ್ ಅಂದರೆ ಮಗ ಕನ್ನಡ. ನಮ್ಮಿಂದ ಬಂದಿದ್ದು, ನಮ್ಮಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದು ಕನ್ನಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅಷ್ಟೇ, ಇನ್ನೇನು ಹೇಳಲಿಲ್ಲ. ನನಗೆ ಅವ್ರು ಕಮಲಾಸನ್ ಯಾರು, ನಾನು ಯಾರು ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅವ್ರನ್ನ ಎಲ್ಲರೂ ಗೊತ್ತು, ಅವರು ಉಲಗ ನಾಯಕನವರು. ಆದರೆ ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಭಾಷೆ ಬರುವಾಗ ನಾನು ಇಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಷ್ಟೇ, ಇನ್ನೇನು ಇಲ್ಲ.
ಯಾವಾಗಲೂ ಕರ್ನಾಟಕನಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಯಾವ ಅಲ್ಲಿ ಜಗಳ ಅಂತ ಬಂದರೆ ತಮಿಳ್ ಅಂತಿರಲ್ಲ. ಏನ್ರಿ ಇದು? ತಮಿಳಿಗೆ ಚರಿತ್ರೆ ಇದೆ ರೀ. 7,000 ವರ್ಷ ರೀ ತಮಿಳಿಗಿರೋ ಚರಿತ್ರೆ. ಮದುರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲ ಟೂರಿಗೆ ಬರ್ತಿರಲ್ಲ, ಮದುರೆ ಗುಡಿಗೆ ಬರ್ತಿರಲ್ವ ನೀವೆಲ್ಲ? ಕಾಂಜಿ ಕಾಮಾಕ್ಷಿ ಗುಡಿಗೆ, ರಾಮೇಶ್ವರಗೆಲ್ಲ ಬರ್ತಿರಲ್ವ? ಅಲ್ಲಿ ಕೀಲಡಿ ಇದೆ. 2,500 ಮುಂಚೆ ಅಲ್ಲಿ ಬಾಳಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯರು ಇದ್ದಿದ್ದಾರೆ 2,500 ಮುಂಚೆ. ತಮಿಳ್ ಸಂಸ್ಕೃತಿ, ತಮಿಳ್ ಕಲ್ಚರ್, ಮನೆ, ತಮಿಳ್ನವ್ರ ಮನೆ, ಅವರು ಯೂಸ್ ಮಾಡಿದ ಮಡಿಕೆಗಳು ಎಲ್ಲ ಸಿಕ್ಕಿದೆ. ಚಿನ್ನ, ದೇವರು, ಗಣೇಶನ್ ವಿಗ್ರಹ ಸಿಕ್ಕಿದೆ, ಲಿಂಗಂ ಸಿಕ್ಕಿದೆ. ಒಂದು ವೀರ ಒಂದು ಹೆತ್ತನ್ನು ಹಂಗೆ ಹಿಡಿತಾರಲ್ವಾ, ಅದು ಸಿಕ್ಕಿದೆ. ಅಂದರೆ 2-3 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ತಮಿಳ್ನಾಡು ಅಲ್ಲಿ ಬಾಳಿದಾನೆ. ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ತುಲ್ಕಾಪ್ಯಂ ಅಂತ ಕಾವ್ಯ, ಅದು 3,500 ವರ್ಷ. ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅಗತ್ಯರ್, ಅಂದರೆ 6 ವರ್ಷ 7 ವರ್ಷ 6,000 ವರ್ಷ 7,000 ವರ್ಷ ಚರಿತ್ರೆ ತಮಿಳಿಗಿದೆ. ಕೀಲಡಿ ಮಾತ್ರ 2,500, ತುಲ್ಕಾಪ್ಯಂ 3,500, ಅಗತ್ಯರ್ 5 ವರ್ಷ. ಹಿಂಗೆ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋದರೆ ಎಷ್ಟು 10,000 ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಈ ಜಗತ್ತಲ್ಲಿ ಭಾರತ ದೇಶ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಈ ಜಗತ್ತಲ್ಲಿ ತುಂಬ ಹಳೆಯದು, ಎಷ್ಟೋ 1000 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ಇರೋ ಒಂದು ಭಾಷೆ ಯಾವುದಂತ ಕೇಳಿದ್ರೆ ತಮಿಳ್. ಆ ತಮಿಳಿಂದ ಬಂದಿದ್ದೆ ಕನ್ನಡ, ತೆಲುಗು, ಮಲಯಾಳಂ, ತುಳು. ಇದಕ್ಕೆಲ್ಲ ಯಾರು ತಾಯಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಈ ನಮ್ಮ ಕನ್ನಡಗೆ, ತೆಲುಗುಗೆ, ಮಲಯಾಳಂಗೆ, ತುಳುಗೆ ತಾಯಿ ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ತಮಿಳು. ಅದನ್ನು ಒಪ್ಕೊಳ್ಳಿ. ಇಲ್ಲಿ ಯಾರು ಕನ್ನಡನ ಕೊಚ್ಚೆಯಾಗಿ ಯಾರು ಇಲ್ಲಿ ಮಾತಾಡಿಲ್ಲ. ನಾನು ಯಾವಾಗ ಹೋದ್ರು, ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು, ಯಾವ ಫಂಕ್ಷನಲ್ಲಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ರು. ಕುವೆಂಪು ಅವರು ಬರ್ತಿದ್ದು, ಸರ್ವಜ್ಞರು, ಅವ್ರದೆಲ್ಲ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು. ಹಾರಿಸು ಕನ್ನಡ ಡಿಂಡಿವವ, ಓ ಕರ್ನಾಟಕ ಹೃದಯ ಶಿವ, ಸತ್ಯಂಚರಿಸನು ಬಡಿದೆಚ್ಚರಿಸು, ಕಚ್ಚಾಡುವರನ್ನು ಕೂಡಿಸು ಉಳಿಸು, ಬಾರಿಸು ಕನ್ನಡ ಡಿಂಡಿವವ, ಓ ಕರ್ನಾಟಕ ಹೃದಯ ಶಿವ ಅಂತ ಕನ್ನಡದ ಮೇಲೆ ಅಷ್ಟೊಂದು ಅಭಿಮಾನ. ನಾನು ಮನೇಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ನೋಡೋದೇ ಕನ್ನಡ ಫಿಲಿಮೇ. ಆದರೆ ಏನು ಕಮಲಾಸನ್ ಬಿಟ್ಟ ತಕ್ ಫಿಲಿಮ್ನ ರಿಲೀಸ್ ಆಗಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಯಾರೋ ಒಂದು 2-3 ಜನ ಮಾತಾಡೋದು ನೋಡಿದ್ರೆ, ನಮ್ಮ ಹತ್ರ ಭಿಕ್ಷೆ ತೊಗೊಂಡು ನೀನು ತಿಂತೀಯ ಕಮಲಾಸನ್ ಅಂತ. ಅವರಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆ ತೊಗೊಂಡು ತಿಂತಾರೆ, ಆ ಥರ ಎಲ್ಲ ಮಾತಾಡಬಾರ್ದು. ಕನ್ನಡದ ಮೇಲೆ ತುಂಬ ನಮ್ಗೆ ಅಭಿಮಾನ ಇದೆ ರೀ. ನೀವು ತಮಿಳ್ನ ನೀವು ಎಷ್ಟು ಅಸಹ್ಯ ಮಾಡ್ತೀರಾ, ಏನೇನೋ ಮಾಡ್ತೀರಾ ಕಾವೇರಿ ಟೈಮಲ್ಲಿ. ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರು ತಲಪತಿ ಸ್ಟಾಲಿನ್ ಅವ್ರಿಗೆ ಏನೇನು ಮಾಡಿದ್ರೆ ನೀವು ಆ ಕಾವೇರಿ ಟೈಮಲ್ಲಿ, ಅದು ನೀವು ಬಿಡ್ತಿರೋ ಇಲ್ವೋ. ಕಾವೇರಿ ತಾಯಿ ನಮ್ಮ ದೇವರು, ಅಮ್ಮವರು ಕಾವೇರಿ ತಾಯಿ ಯಾವತ್ತೂ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಬಿಡೋದಿಲ್ಲ. ನೀರು ಯಾವಾಗೆಲ್ಲ ನೀವು ಬಿಡಲ್ಲ ಅಂತೀರೋ, ನಾವು ಎಷ್ಟು ಕೇಳ್ತಿದ್ದೋ ಅದಕ್ಕಿಂತ ಜಾಸ್ತಿ ಮಳೆ ಬಂದು ಅಷ್ಟು ಜಾಸ್ತಿ ನೀರು ನಮಗೆ ಬಂದುಬಿಡುತ್ತೆ. ಕಾವೇರಿ ತಾಯಿ ಇಲ್ಲ ಅಂದರೆ ನಾವೆಲ್ಲ ಯಾರು ಜೀವ ಸಹಿತ ಇರೋಕ್ಕಾಗಲ್ಲ. ನೀವು ಕನ್ನಡದವರು, ನಮಗೆ ನೀರು ಬಿಟ್ಟರೇನೆ ನಮಗೆ ಊಟ. ನೀವಿಲ್ಲ ಅಂದರೆ ನಾವಿಲ್ಲ. ಕನ್ನಡ ರೈತರುಗಳು, ನೀವು ಕೊಡೋ ಕಾವೇರಿ ನೀರಲ್ಲೇ ನಮ್ಮ ಕನ್ನಡ ರೈತರುಗಳು ವ್ಯವಸಾಯ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ನಾವು ಅಕ್ಕಿ ತಿಂತಾಯಿದ್ದೀವಿ, ಬೇಳೆ ತಿಂತಾಯಿದ್ದೀವಿ, ಹಿಟ್ಟು ತಿಂತಾಯಿದ್ದೀವಿ, ತರಕಾರಿ ತಿಂತಾಯಿದ್ದೀವಿ. ಎಲ್ಲ ಕುಡಿಯೋದಕ್ಕೆ ನೀರು ಗುಡಿಯಾತ ಬರ್ತಾಯಿದೆ ಕಾವೇರಿ ನೀರು ಒಕ್ಕಣೆಕಲ್ಲಿಂದ. ನೀವು ಕನ್ನಡದವರು, ನಮಗೆ ದೇವರು. ನೀವು ಕನ್ನಡದವರು, ನಮಗೆ ದೇವರು. ನಮ್ಗೆ ತಾಯಿ ಕಾವೇರಿ ತಾಯಿ ಎಷ್ಟೋ ಗುಡಿಗಳಿದೆ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ. ಆದರೆ ನಾವು ಮುಕ್ಬೇಕಾಗಿರೋ, ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಫೋಟೋ ಇಟ್ಕೊಂಡು ದಿನ ಯಾರಿಗೂ ನಾವು ಕೈ ಎತ್ತು ಮುಗಿಬೇಕಂದ್ರೆ ಕಾವೇರಿ ತಾಯಿಗೆ. ನಾವು ಅಷ್ಟೊಂದು ಅಭಿಮಾನ ನಿಮ್ಮೇಲಿರುವಾಗಲ ಏನೋ ಕಮಲಾಸನೋ ಮಾತಾಡಬಿಟ್ರು ಅಂತ ಅದನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ರಾಜಕೀಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ. ಆ ಯಡಿಯೂರಪ್ಪ ಈ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಬೋಕ್ಸೋ ಕೇಸ್ ಪಾಲಿಟಿಕ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆ ಮಣ್ಣ ಚೊಪ್ಪಳಿತು ನೋಡಿಬೇಕು. ವಾಟಾಳ್ ನಾಗರಾಜ್ ಬೇವರ್ಸಿ ನನ್ನ ಮಗ. ಕನ್ನಡ ವೇದಿಕೆ ರಕ್ಷಣೆ ಮೇಲೆ ನನಗೆ ತುಂಬ ಮರ್ಯಾದೆ ಉಂಟು. ಎಷ್ಟೋ ಕನ್ನಡ ಸಂಘಗಳಲ್ಲಿದೆ, ಕನ್ನಡ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಮರ್ಯಾದೆ ಉಂಟು. ಆದರೆ ವಾಟಾಳ್ ನಾಗರಾಜ್ ಬೇವರ್ಸಿ ನನ್ನ ಮಗ, ಅವನು ಒಳ್ಳೆಯವನಲ್ಲ. ಅವನು ಯಾವಾಗಲೂ ತಮಿಳ್ನವ್ರಿಗೂ ಕನ್ನಡದವ್ರಿಗೂ ಜಗಳ ಆಡ್ತಾನೆ. ಚೊಪ್ಪಳಿತು ನೋಡಿತೀನಿ ಅವನ್ನ, ವಾಟಾಳ್ ನಾಗರಾಜ್. ಅದಕ್ಕೆ ನಾನು ಮತ್ತೆ ಒಂದೊಂದು ಕನ್ನಡಿಗರ ಕಾಲಲ್ಲಿ ಬಿದ್ದು ಕೇಳ್ಕೊತೀನಿ, ಕನ್ನಡ ಭಾಷೆ ಮೀದು ನಮಗೆ ಅಭಿಮಾನ ಇದೆ. ತಮಿಳ್ ಮೀದು ಎಷ್ಟು ನಮ್ಗೆ ಅಭಿಮಾನ ಮರ್ಯಾದೆ ಇದೆಯೋ ಅಷ್ಟು ಮರ್ಯಾದೆ ನಮ್ಗೆ ಕನ್ನಡದ ಮೀದಿದೆ. ಕನ್ನಡ ತಾಯಿ ಕಾವೇರಿ ತಾಯಿ ನಮ್ಮ ತಾಯಿ. ನಮಗೆ ಜೀವ ಕೊಟ್ಟಿದ್ದು, ನಮ್ಮನ್ನು ಹೆತ್ತಿದ ತಾಯಿಗಿಂತ 1000 ಸಲ ಹೆಚ್ಚು ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಕಾವೇರಿ ತಾಯಿ ಇಲ್ಲ ಅಂದರೆ ನಮಗೆ ತಿನ್ನಕ್ಕೆ ಊಟ ಇಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ದಯವಿಟ್ಟು ಈ ವಾಟಾಳ್ ನಾಗರಾಜ್, ಆ ಯಡಿಯೂರಪ್ಪ, ಯಡಿಯೂರಪ್ಪ ಬಿಡು ವಯಸ್ಸಾಗ್ಬಿಡ್ತು, ಈ ವಾಟಾಳ್ ನಾಗರಾಜ್ ಅವನ ಮಾತು ಮಾತ್ರ ದಯವಿಟ್ಟು ಯಾರು ಕೇಳಬೇಡಿ. ಕಮಲಾಸನ್ ಅವರು ಮಾತಾಡಿದ್ದು ಏದೋ ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ ಅವ್ರನ್ನ ಹೊಗಳಬೇಕು ಅಂತ ಮಾತಾಡಿದ್ರು. ನನಗೆ ಇವಾಗಲೂ ಹೇಳ್ತೀನಿ, ಕಮಲಾಸನ್ಗೆ ನಾನು ಯಾರು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಾನು DMK,
I am a spokesperson in DMK. Gudiyatham Kumaran, born and brought up in Bangalore. ಅವ್ರು ಏನೋ ಮಾತಾಡಿದ್ರು, ಕನ್ನಡನ ಯಾರು ಇಲ್ಲಿ ಡಿಗ್ರೇಡ್ ಮಾಡಲಿಲ್ಲ. ಆದರೆ ಒಂದು ಮಾತ್ರ ನಿಜ, ತಮಿಳಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದೇ ಕನ್ನಡ, ತೆಲುಗು, ಮಲಯಾಳಂ, ತುಳು. ಅದನ್ನು ಮಾತ್ರ ನಾನು ಮತ್ತೆ ಹೇಳ್ತೀನಿ. ಕನ್ನಡಗೆ ತಾಯಿ ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ತಮಿಳ್, ತೆಲುಗುಗೆ ತಾಯಿ ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ತಮಿಳ್, ಮಲಯಾಳಂಗೆ ತಾಯಿ ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ತಮಿಳ್, ತುಳುಗೆ ತಾಯಿ ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ತಮಿಳ್. ಕನ್ನಡ ಈ ಮಣ್ಣಿನ ಮಗ ಅನ್ನೋ ಥರ ತಮಿಳಿನ ಮಗ ಕನ್ನಡ. ಅದನ್ನು ಹೇಳ್ಕೊಳ್ಳೋದು ನಾನು ಹೆಮ್ಮೆ ಪಡ್ತೀನಿ, ನೀವು ಹೆಮ್ಮೆ ಪಡ್ಕೊಳ್ಳಿ. ನಾನು ಮಾತಾಡಿದ್ರೆ ಯಾರು ಕೋವ ಮಾಡ್ಕೋಬೇಡಿ. ನಾನು ವಾಟಾಳ್ ನಾಗರಾಜ್ ಹೇಳ್ತೀನಿ, ಮುಚ್ಕೊಂಡು ನಿನ್ನ ಕೆಲಸ ನೋಡ್ಕೋ. எனவே நான் ஒரு சில நிமிடங்கள் கன்னடத்தில் விளக்கமளித்தேன். எனவே நம் தமிழ் மொழி தான் கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் மலையாளத்துக்கும் துளிக்கும் தாய்மொழி. நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும். இதே கர்நாடகாவிலே பிஜேபி எங்கள் அரசியல் பண்ணுறான் பார், கமல்ஹாசன் பேசுகிறேன். இதை இங்கே இருக்கிற நடிகர் யாரும் குரலை கொடுக்கலையே. அவன் கமல்ஹாசனை மட்டும் பேசலையே, மொழியெல்லாம் அங்கே பேசினுக்கிறாங்க பெங்களூரில். யார் தராங்களோ இல்லையோ, நான் சமூக வலைத்தளத்தில் பேசக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய முரட்டு தொண்டன், நாளைய தமிழக முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய முரட்டு தொண்டன், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பக்தன். எனவே நான் கர்நாடகாவில் வாழும் போதே, ஸ்கூலில் படிக்கும் போதே தமிழ்கார பசங்க தான் சுற்றி நிற்பேன். இங்கே அண்ணாமலை சொன்னான் பாரு, இங்கேருந்து அங்கே போயிட்டு அவன் அவர் 6 வருஷம் தான் இருந்தான். நான் அங்கே பிறந்து 10ஆம் கிளாஸ் சொல்லி அங்கே படித்தேன். அவன் அண்ணாமலை இங்கேருந்து அங்கே போய் சொன்னான் பாரு, இங்கேருந்து போனோடனே நான் தமிழ்காரன் கிடையாது, நான் கன்னடக்காரன் சொல்கிறது தான் எனக்கு பெருமை. காவேரி தண்ணிக்காக நான் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு விடாதீங்க, நீங்கள் நடத்துகிற போராட்டத்தை நான் வரேன், நான் செத்துட்டா என்னை கன்னடக்காரனா இங்கே பொச்சிருங்க. நாங்கள் போய் பாடு சோலை பார்த்தோம் பாரு அண்ணாமலை. இங்கேருந்து போய் அங்கே நான் அப்படி இல்லை, அங்கே பிறந்தாலும் நான் தமிழனாக இருந்தேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அதையும் தாண்டி திமுக காரன் என்று சொல்லடா, தலைவர் தளபதி ஸ்டாலின் தொண்டன் என்று சொல்லடா, நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் தொண்டன் என்று சொல்லடா, முத்தமிழறிஞர் கலைஞரன் பக்தன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நின்னடா என்கின்ற கொள்கையோடு தான் இன்றைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே தமிழ்தான் மூத்த மொழி, தமிழ்தான் மூத்த மொழி, தமிழ்தான் மூத்த மொழி, தமிழ்தான் மூத்த மொழி. மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் போய் அங்கே போய் உங்கள் வேலையை, ஆளுநர் வேலையை மராட்டியத்தில் பாருங்கள். இங்கே நீங்கள் புத்திமதி சொல்லாதீங்க, RSS ரவி ரொம்ப நல்லவர்னு, கவர்னரே தேவையில்லைன்னு பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டாச்சு. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.